வாங்க என்று. வெக்க மயிர் இல்லாமல் விளம்பரம் வேற. தொலைக்காட்சி திருப்பினா எனக்கு கண்ணாடி கண் சரியாக தெரியல அம்மா, எனக்கு ஒரு கண்ணாடி. அம்மா அப்பா அடுத்த மாதம் நானே வாங்கி தர்றேன். அம்மா அந்த கிரைண்டர் மிக்சி இதாயிருச்சம்மா, அம்மா அடுத்த மாதம் நான் வாங்கி தர்றேன். எப்படி வாங்குவாய்? இப்போது ஐயா முதல்வர் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி தரப்படுகிறது. உடனே இந்த அம்மா ஐஸ் பிள்ளை நடை இப்போ 2000. யாரு? எங்க அவங்க அப்பம்ட்டு காசா நம்ம அப்பம்ட்டு காசா? இது ஒரு இப்படி ஒரு ஆட்சி முறை. இந்த பக்கம் ஐயா எடப்பாடியை திருப்பினா மறுபடியும் அம்மா உணவகம். சோத்துக்கு இல்லை. இங்கே பாருங்க, காலை சிற்றுண்டி கொடுத்து படிக்க வைத்த ஆட்சி. 60 வருஷம் ஆண்டு என் பிள்ளைய ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு வீட்டில் படிக்க வர முடியல. இப்படி ஒரு பிச்சைக்கார பரதேசி கூட்டமாக எங்களை ஆக்கிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போடுற உப்புமாவை உங்கள் வீட்டு பிள்ளை யாராவது படிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? யாராவது படி சாப்பிடுவாங்களா? இதில் 8000 டோக்கன் மகளிருக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மகளிர் எம்பவர்மெண்ட்டாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள், என்ன வேணாலும் வாங்கி கொள்வார். அந்த 8000 ரூபா டோக்கன் அம்மா துர்கா அவர்களுக்கும் அம்மா கனிமொழி அவர்களுக்கும் கொடுக்கப்படுதா? என்ன கொடுமை! எல்லாருக்கும் குடும்ப தலைவிக்கு 2000. ஐயா எடப்பாடி அவர்களுடைய மனைவியார் அம்மா அவர்களுக்கு 2000 கொடுக்கப்படுதா? என் தம்பி 2500ன்றாரு. என் தங்கை சங்கீதாவுக்கு 2500 கொடுப்பாரா? என்னடே ஏன்னா இப்படி நீங்கள் மானம் கட்டவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்கள் மானத்தை கெடுக்கிறதான் பிரச்சனையாக இருக்குது. என்ன கொடுமை இது! எங்கேருந்து எடுப்பாய் பணத்தை சொல்லிட்டு எடு. எங்கேருந்து எடுப்ப? கடன் பெறுவ. எதை காட்டி கடன் பெறுவ? என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை, என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். எங்கள் அப்பன் நிலத்தை வீட்டை அடமான வைப்பது போல என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். 10.5 லட்சம் கோடி கடன். காரணம் ஒன்று சொல்லு. எதுக்கு கடன் பெற்றீர்கள்? ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். யாரை கேட்டு கடன் பெற்ற? எனக்கு தெரியுமா நீ கடன் வாங்கினது. ஆனால் கடன் சுமை ரேஷன் குடும்ப அட்டைக்கு 2000, ஆனால் அந்த அட்டையில் 2 லட்சம் ரூபா கடன் இருக்கு. எப்படி? அது யார் பொறுப்பு? யார்? என்ன கொடுமை பாருங்க, கொடுமை. இப்போது என் அத்தால பண்ணிட்ட நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நான் போய் உங்கள் வீட்டில் ஒரு 10 லட்ச ரூபாய் திருடிடுறேன். திருடும் போது நீங்கள் பார்த்துட்டியே, அம்மா நான் திருடிட்டேன் 10 லட்சம், உங்கள் பங்கு இந்தாங்க 10,000ன்னு கொடுத்தா வாங்கிட்டு நீ சும்மா விட்டுருவீங்களா? இப்போது 2000 எதுக்கு? அது திருடினதுக்கு 10,000. இப்போ அடுத்து திருட போகிறதுக்கு முன்பணம் அட்வான்ஸு டோக்கன் 8000 டோக்கன் 10,000 டோக்கன். எந்த மாதிரியான இந்த ஆட்சியை எப்படி அறிவு சமூகம் சகித்து கொள்ளுது? எப்படி? ஒரு வேலை, உழைப்பு, ஊதியம், வாழ்க்கை, வருவாய் வாழ்க்கை, இப்படி தான் ஒரு நாட்டை ஒரு தலைவன் கட்டமைக்கணும். இங்கே வேலை இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய்க்கு பதிலாக இலவசம் ஃப்ரீ ஸ்கீம், அரிசி பருப்பு எண்ணெய் வேட்டி சேலை 8000 10,000, கடைசியாக வாழ்க்கை இல்லை. இலங்கையில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நேபாளில் நடந்தது, இங்கே நடக்காதுன்னு யாராவது உறுதியை சொல்ல முடியுமா? எழுதி வச்சுக்கன்னா 5-10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கலவரத்தை இந்த நிலம் சந்திக்கும். ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை, புரட்சியை சந்திக்கும். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க போகிறவன் உன் மகன்தான் என்பதை நீ மனசில் வச்சுக்க. ஒரு பயணிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மாற்றணும். இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் இந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அவர்கள் நம்மை ஆளணும்னு துடிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மற்ற மொழிவழி தேசியனங்களைப் போல பெருமையோடு உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறோம். 2க்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க அங்கே வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கி விட முடியும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் பணத்துக்கு வாக்கு, எங்கள் இனத்துக்கு தூக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள். கேடுகட்ட பணநாயகத்தின் பக்கம் போகக்கூடாது என்று நினைப்பவர்கள். பணம் இருக்கிறவன் அரசியல் செய்ய முடியும், முதலாளி தான் அரசியல் செய்ய முடியும், செல்வந்தன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் என்றால்
முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரங்கள் இருக்காது. வெறும் 5 விழுக்காடு முதலாளிக்கான அதிகாரம், 95 விழுக்காடு மக்களுக்கான அதிகாரம் இருக்காது. அது மக்களாட்சிக்கு எதிரானதாக போய்விடும். அப்போ மாற்றணும். எப்படி மாற்றணும்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கினால்தான் அது மாண்புமிக்க ஜனநாயகமாக முழுமையான மக்களாட்சியாக இருக்கும். அதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், எண்ணினுமில்லை என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்குவேன். ஒருவர் 3 இலவச பக்கம் நிற்கிறார்கள். இலவசம், எல்லாம் இலவசம். தாலி இலவசம், மூக்குத்தி இலவசம், தோடு இலவசம், தொங்கட்டான் இலவசம், அரிசி இலவசம், பருப்பு இலவசம், படித்த இளைஞர்களுக்கு 4000, படிக்க கல்வி கடன் 20 லட்சம், இப்படி இலவச அறிவிப்புகள். அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இலவசங்கிறது ஒரு ஏமாற்று திட்டம், ஒரு வீழ்ச்சி திட்டம், ஒரு கவர்ச்சி திட்டம், வளர்ச்சி திட்டம் அல்ல. வளர்ச்சி திட்டம் அல்ல. வளர்ச்சி என்பது என்ன? 6800 கோடியை ஐயா 1,31,00,000 வங்கி ஐயா போட்டிருக்காங்க. அந்த 6800 கோடியை வைத்து தொழில் முதலீடு செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அதில் நிலையான ஒரு வருவாய் பெறுவதற்கு, வேலை வாய்ப்பை கொடுத்து நிலையான வருவாயை ஈட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து வந்தான் தலைவன். அதுக்கு பேர் தான் ஆட்சி. அந்த நாடு தான் வாழும் வளரும். வெறும் இலவசங்களை கொடுத்து ஏமாத்துகிற நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைந்து சிதைந்து சீரழியும். பல நாடுகள் சார்ந்திருக்குது, கண்ணு முன்னாடி நடந்திருக்குது. வெனிசுலா வீழ்ந்திருக்குது, இலங்கை, பங்களாதேஷ், நேபாள் சிதைஞ்சிருக்குது. அந்த நிலை வராமல் எச்சரித்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கருத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மாற்ற முடியுமா? சரி செய்ய முடியுமாங்க? சரித்திரத்தை எங்களுக்கு படிப்பித்த எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் நினைத்தால் சரித்திரத்தை மாற்றி படைக்க முடியாதா? வரலாற்றை படித்த என் பிள்ளைகள் வரலாற்றை படைக்க முடியாதா? வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நீங்கள் வரலாற்றை படித்த பிள்ளைகள் தானே, உன்னின வரலாறு அல்ல, உலக வரலாற்றை படித்தவர்கள் தானே. நம்மால் மாற்றி படைக்க முடியாதா? படிக்க முடியாதா? கற்றறிந்த மருத்துவ பெருமக்கள், மாண்பு மிக்கவர்கள் எத்தனை பேர்? இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் எத்தனை பேர்? கல்வியில் பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் எத்தனை லட்சம் பேர்? உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக்கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாட்டு நிர்வாகத்தையும் கவனிக்க தவறுகிறீர்களா? மலேசியா, சிங்கப்பூர் இப்படித்தான் இருக்கிறதா? ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு சிங்கப்பூர் செல்வத்தில் சிறப்பாக, ஊழல் லஞ்சமற்ற நாடாக, ஏழ்மை வறுமையற்ற நாடாக, எல்லோருக்கும் வேலைவாய்ப்பை கொடுக்கிற நாடாக எப்படி உயர முடிகிறது? கல்வியில் உலகத்தரத்தில் 3வது இடத்தை எப்படி தொட முடிகிறது? ஒரு சின்ன நாடு ஃபின்லாந்து, அவன் எப்படி உலகத்தரத்திலே முதலிடத்திலே நிற்க முடிகிறது? கியூபா வெறும் கரும்பை வைத்துக்கொண்டு தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி அடைய முடிகிறது? கல்வி அரசிடத்திலே, மருத்துவம் அரசிடத்திலே, போக்குவரத்து அரசிடத்திலே, மின் உற்பத்தி விநியோகம் அரசிடத்திலே, குடிநீர் விநியோகம் அரசிடத்திலே. நம் நாட்டில் இது எல்லாம் தனியார் இடத்திலே. ஏன் அவனால் முடிகிறது? வெறும் கரும்பை வைத்துக்கொண்டு நாட்டில் தற்சார்பு பொருளாதாரத்தில் நிற்க முடிகிற நம்மால் இவ்வளவு வளம். கடல் இல்லையா? மலை இல்லையா? காடு இல்லையா? நிலம் இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? கோழி இல்லையா? கரும்பு இல்லையா? வாழை இல்லையா? தென்னை இல்லையா? பனை இல்லையா? மா இல்லையா? பலா இல்லையா? கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், கீரை எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? அறிவில்லையா? உழைக்க உடலிலே ஆற்றல் இல்லையா? பிறகு ஏன் என் வீடு முழுக்க வறுமையும் வயிறு நிறைக்க பசியும் இருக்கு? ஏன் இருக்கு? ஏன் ஏழ்மை வறுமையில் இருக்கு? ஏன் இலவசத்துக்கு கையேந்த வேண்டிய நிலைமை இருக்கு? எதனால் இந்திய நிலத்தில் 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் ஏன் படுக்க செல்கிறார்கள்? பல கோடிக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் பசியோடு ஏன் உறங்க செல்கிறார்கள்? யாரிடத்தில் பதில் உண்டு? இந்த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று குழந்தைகள் நலம் என்று நிதி ஒதுக்குகிறார்களே, அந்த நிதி எங்கே போகிறது? யாருக்கு போகிறது? அப்போ ஏன் தொண்டு நிறுவனங்கள் இவள் பேர் குஷி பூஞ்சொருவை பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் இப்படி கிடக்கிறாள், இவள் உங்கள் பிள்ளைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் சம்பளத்தின் மாதம் 500 ரூபாய் எங்களுக்கு கொடுங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் ஏன் கையேந்துகிறது? இதை நான் பார்க்கிறேன், பதறுகிறேன். ஆட்சியாளர்கள் யாரும் பார்க்கவில்லையா? தேசத்தின் எதிர்காலம் இந்த பிஞ்சுகள் இல்லையா? சோத்துக்கு வழி இல்லாமல் பச்சை குழந்தைகளை வதங்க போட்டுவிட்டு வாட போட்டுவிட்டு வளர்ச்சி பற்றி பேச வெக்கமா இல்லையா? எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறார்கள் இந்த நாட்டை? எங்கே கொண்டு போய்?
சோலைவனமாக இருக்கிற நாட்டை விட்டு பாலைவனத்துக்கு நாட்டு பிள்ளைகள் வேலை தேடி போவது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய கேவலம். மாற்றணும், மாற்றணும். எங்கிருந்து? என்னிலிருந்து. எங்கிருந்து? உன்னிலிருந்து. எங்கிருந்து? நம்மிலிருந்து மாற்றணும். எந்த மண்ணிலிருந்து? இந்த காரைக்குடி மண்ணிலிருந்து மாற்ற வேண்டும். இங்கிருந்து ஒவ்வொருத்தன் இதயத்திலிருந்து எழ வேண்டும். அன்பு சொந்தங்களே, மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அந்த சிந்தனை தான் மாற்றத்திற்கான மகத்தான சிந்தனை. எப்படி சிந்தனை? எந்த இடத்தில் எனக்கு சேவை செய்ய வருகிறவன் ஏன் எனக்கு காசு தர வேண்டும் என்ற கேள்வியிலுமானால் அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. இலவசம் கொடுக்கிறார்கள், இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற கேள்வியிலுமானால் அதுதான் புரட்சிகர மாறுதலுக்கான சிந்தனை, அதுதான் விழிப்புணர்வு. கற்ற கல்வி எதற்கு பயன்படுகிறது? உங்களிடத்தில் கேட்கிறேன். அண்மையிலே கேரளாவில் தேர்தல் முடிந்தது. கேரளாவில் யாராவது வாக்குக்கு காசு கொடுத்து பார்த்தீர்களா? யாராவது இலவச அறிவிப்பு? இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட், இங்கே இருக்கிற காங்கிரஸ், இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா இங்கே இலவசம் அறிவிக்கிறதே, அங்கே அறிவித்து பார்த்தீர்களா? வாக்குக்கு காசு கொடுத்து பார்த்தீர்களா? வாங்க மாட்டான். இலவசம் அறிவித்த கட்சி தோற்று போகும். வாக்குக்கு காசு கொடுத்தால் விரட்டி அடிப்பார்கள். ஏன்? கல்வி அவனுக்கு பயன்படுது. அவன் முழுமையான ஜனநாயகவாதியாக இருக்கிறான். நாம் பணநாயகவாதிகளாக மாறி போய்விட்டோம். இது எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை தேர்வு செய்கிற தேர்தல் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுவரை அப்படித்தான் நடந்ததா? நீங்கள் அப்படித்தான் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை தேர்வு செய்திருக்கிறீர்களா? அப்படித்தான் நடந்திருக்கிறதா என் பெற்றோர்களே? அப்படித்தான் என் உடன் பிறந்தார்களே? உங்களால் சொல்ல முடியுமா? குடிக்க வைத்து இதுவரை இந்த நாட்டில் 20 லட்சத்திற்கு 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட நம் அக்கா தங்கைகளை தாலி அறுத்திருக்கிறார்கள். தாலிக்கு அறப்பவன் தங்கம் கொடுத்தார்கள், சாதனை என்று பேசினார்கள். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான தாலியை அறுத்தார்கள். அது சாதனை இல்லையா? அதை பேசுமா இந்த அரசு? நீங்கள் இந்த தேர்தலில் தலைவர்களை தேர்வு செய்ய போகிறீர்களா? குடிக்க வச்சு தாலி அறுப்பவர்களை தேர்வு செய்ய போகிறீர்களா? யாருக்கான தேர்தல் என்பதை முடிவு செய்யுங்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களா? உங்களை ஏமாற்றி, இலவசத்தை கொடுத்து ஏமாற்றி, நாட்டை கடலில் மூழ்கி செய்து படித்த இளைஞர்கள் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்து வந்தால் இன்னும் 30 லட்சம் பேர். 3500 வேலைதான், 3500 வேலைதான். 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுகிறான். 3500 வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கான்? அதை நோக்கி நகரலை. அந்தந்த தேவைக்கு எதையாவது கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்று பதவியை தக்க வைக்க நினைக்கிறானே ஒழிய. சரி, இப்போ நம்ம அன்பு ஐயா மாங்குடி ஐயாட்டே கேட்போம், உங்கள் மூலமாக கேட்போம். கடந்த 5 ஆண்டுகளில் செய்யாத ஒரு நல்லதை இப்போது இந்த 5 ஆண்டு வென்று வந்து என்ன செய்வீர்கள்? அந்த 5 ஆண்டில் செய்த ஒரு நல்லதை சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறோம். சொல்லுங்கள். அவர் ஒரு குரல் செய்தி என் நம்பியோட போட்டு காமிச்சான். ஒரு குரல் செய்தி அவருக்காக வாக்கு கேட்குறவர் பேசுகிறார். ரொம்ப நல்லவர் மாங்குடி, ரொம்ப எளிமையானவர். கால் செருப்பு கூட இல்லாமல் தான் நடப்பார். எளிமையானவர். அவர் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட நேரடியாக வந்து சொல்லலாம். 5 வருஷம் ஆண்டு அந்த பிரச்சனை எதுக்கு இருக்குது? அவர்கிட்ட போய் சொல்லலாம், ஐயா எங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தான். 5 வருஷமாக ஆட்சி செய்து அதிகாரத்தில் இருந்துட்டு பிரச்சனையே வந்து சொல்லலாமா? ஏன் பிரச்சனை இருக்குது? 5 வருஷத்தில் தீர்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன பிரச்சனை? திமுக இந்த கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நம்ம மேலே ஒரு பாசம் வரும்பாரு. மகளிருக்கு 8000 டோக்கன், நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும். இப்போ 8000 டோக்கன் வாங்கிட்டு போய் அந்த வாசன் கண் மருத்துவமனை உன் பேர் கேள்வி வாங்கிட்டான். ஐயா முதலமைச்சர் சொல்லிட்டாரு, கடையில் கொடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கடையை வாங்கிட்டு வா போ, இந்த பாலாஜி மெடிக்கல்ஸை வாங்கிட்டு வா போ. நம்ம மொத்த டோக்கனே ஐயாட்ட கொடுப்போம். அறிவாலயத்தை பேர் எழுதி வைக்கிட்டோம். எழுதிடுவோமா? என்ன தியாது பேசுறது? 8000 டோக்கன் எங்கேருந்து கொடுப்பீங்க? 8000 எப்போ வாங்குறது? எப்படி பாருங்க, அக்காட்ட காசு எடுத்துட்டு போயிடறாங்க. நீங்கள் போட்டுங்க, நான் அக்காட்ட காசை கொடுத்துட்டு போயிடுறேன். எப்படி நம்ம பெண்களை எந்த அளவுக்கு இந்த
திமுக இந்த காங்கிரஸ் பிஜேபி மதிக்கிடுதுன்னு பாருங்கள். பெண்களையே குறிவைக்கும். உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டரு, உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, 1 கிலோ பருப்பு, 1 லிட்ரு எண்ணெய், உங்களுக்கு வேட்டி சேலை, உங்களுக்கு மாதம் 2000 2500, பெண்களுக்கு தாலி. இப்போது இதை குறிவிச்சு இந்த வாக்கை நம் பெண்களை மதிப்பது, நம் குலதெய்வங்களை போற்றுவதற்கு பதிலாக இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக்கிட்டு, இதில் ஐயா வேற தமிழ்நாட்டை தலைக்குடிய விடமாட்டேன், தலை நிமிர விடமாட்டேன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே அவன் குடிச்சு தொங்கி தான் போயிருக்கு தலை, இப்படி தான் கிடக்கிறான். வேட்டி எங்கே விழுந்துச்சுன்னு தெரியாமல் கிடக்கிறான். இதில் அவர் ஒரு தடவை மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானங்காக்க, இதெல்லாம் யார் சொன்னது? கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது. அதற்காக இந்த மொழி காக்க, இனங்காக்க, மண் காக்க, மானங்காக்க போராடி இன்னுயிர் நீத்த அதை இவங்க எடுத்துக்கிட்டு மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானங்காக்க. சரிதான், அதை உங்ககிட்ட இருந்து காப்பாற்றத்தான் நாங்கள் இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட இருந்து மொழி? எங்கடா இருக்கு என் மொழி? எங்கே இருக்கு சொல்லு? எங்கே இருக்கு? எங்கேயாவது இருக்கா? எங்கே இருக்கு? மல்டி ஸ்பெஷாலிட்டி, மல்டி அடிக்கிறான் பல்ட்டி. தமிழில் எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், தங்கிலீஷு, தமிங்கிலம். நான் தமிழன் இல்லை, நீனும் தமிழ் இல்லை, தமிங்கிலம். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னட, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளி, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து துளுவர், தமிழோடு ஆங்கிலம் கலந்து நாங்கள் தமிழ்கிழர்கள். தமிழ்கிழர்கள் தமிழர்கள் கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடை பேரை மாற்றி தமிழ்கிழ நாடு என்று அறிவித்து விடுவேன். ஏனென்றால் இவர்கள் தமிழ்கிழர்கள் ஆகிவிட்டார்கள். கொடுமடா சாமி, கொடுமை. இதில் எங்கள் ஐயா திடீர்னு எங்கிட்ட மோதாதே அது பாட்டு கேட்டியா? நான் ராசாதி ராசனாடா, இதை மாற்றி பாடவா? இது தந்தை பெரியாறு தமிழ்நாடுடா, இது அண்ணாவின் கோட்டைடா. இது ராஜராஜ சோழன் சேர சோழ பாண்டியன் கோட்டை கிடையாது. இது பூலித்தேவை மருதுவண்டி கோட்டை கிடையாது. இந்த மானங்கட்ட வயலுக்கு கூட்டம் தான் அது. கோட்டை என்ன கோட்டை? என்ன கோட்டை இது? என்ன கோட்டை? யாருடைய நாடு இது? ஈவேராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்திருக்கு? வரமுறைலாம் பட்டா போட்டு எடுத்துக்கிட்டு தந்தை பெரியார் மண், ஈவேராமன் வெறிய கத்தி விட்டுற போகிறேன். பெரியாரே எனக்கு மண்ணு தான். இங்கே அவள் புதைச்சிருக்கிறத என் தாய் மண்ணில் தான். சும்மா பெரியாரின் தமிழ்நாடு. எப்படி பெரியார்? தமிழ் சனியன் விட்டோலி, தமிழ் காட்டுமராண்டி மொழி அப்படின்னா பேசுறவன் நான் காட்டுமராண்டி. அப்புறம் எப்படி அவர் நாடு? இது என் நாடு, மூவேந்தர் முரசரை நாடு. தாய் முளைப்பால் மானம் வீரமுண்ட நாடுது. முத்துக்கடல் முரசரையும் நாடு. நீ முன்னேறுவாய் தமிழா. தமிழ் மறவா என் மறவானோடும் புரட்சி பாவலன் பாடுறான். சும்மா வந்துக்கிட்டு அவரேன் போகிறோம்லாம். இது பெரியார் மண், இது தந்தை பெரியார் தமிழ்நாடு. தமிழை சனியை விட்டொழி. தமிழ் படித்தா பிச்சை எடுக்க ஆகிப்படுமா? தலைவர் தமிழர் தலைவர், நாடு தமிழ்நாடு, தமிழ் சனியன், தமிழ் பேசுகிறவன் காட்டுமராண்டி. சேட்டை தானே இதெல்லாம்? சேட்டை தானே. எத்தனை நாளைக்குன்னு பார்ப்பேன். திராவிடம் என்கிற சொல், திராவிடர் என்ற அடையாளம் எதுவும் இல்லாமல் இந்த மண்ணில் நான் ஒழிக்கலை. நான் பிரபாகரன் மகன். புரட்சியாளர் அம்பேத்கர் என் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேல்கிறார். அப்படி என் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானது. ஒழிக்கிறனால என்பார், நீ பெரிய நேர்மை தானே, எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? லைட்டை அணைச்சிக்கிட்டு விடிய 3000 கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா இருட்டுக்கிட்டுகளை திருட்டு வழி பிடிச்சி ஐயோக்கிய பயிலுங்க. அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு ஒரு நேர்மையாளன் நில்றா, எங்களை மாதிரி நில்றா. காசு தர முடியாது ஓட்டுக்கு, இலவசம் கிடையாது. கட்டணம் இல்லாமல் 3 தான் தருவேன். எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணி தருவேன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுவேன், வாட்ரு ட்ரிங்கிங் வாட்ரு உனக்கு தடை இல்லாமல் தருவேன், 1 ரூபா காசு வாங்காமல். 3 தவிர எதுவும் இலவசம் கிடையாது. சொல்லு நீ நேர்மையான என்னை மாதிரி ஒத்தையாவா சண்டைக்கு?
வா. 22 கட்சி, அதுக்கு மேலே இல்லை. இந்த புலி வருது வாங்க எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறங்க பாதுகாப்பாங்கிற மாதிரி கீழே படுத்துக்கிறாரு. எல்லாரும் ஏறி மேலே படுத்துக்கிறாங்க. எந்த புலி வருது? இந்த புலி வருது, விடுதலை புலி வருது. அதனால புலி வருதுன்னு இவர் 15 ஐயா எடப்பாடி, இது 22, அதுக்கு மேலே இல்லை கட்சி. அவர் புதுசாக வந்தவர், ஆட்சியில் பங்கு கூட்டணியில் வா என்னை பிடிச்சி தொங்குனாரு. ஒருத்தன் வரல. கடைசியாக என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரே ஒருத்தன் உட்காந்து கடிதத்தால் கட்சி வச்சுருந்தான். பல துணியை வாங்கி ஒட்டு போட்ட சட்டை மாதிரி தைச்சி போட்டுக்கிறாப்புல. ஒரே துணியில் சட்டை போட்டு தச்சு போட்டுக்கிறேன். உன் மயம் மட்டும்தான். எவனையும் நம்பலை, எவனையும் சாரலை. என் மக்களை நம்பி, என் சொந்தங்களை நம்பி தானிச்சு துணிந்து தனித்து நிற்கிறோம். தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க நிற்கிறோம். பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, வறுமை ஏழ்மை இல்லாத ஒரு நாட்டை படைக்க உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இவங்களை மாதிரி உங்களை ஏமாற்றணும்னு நான் வரலை, மாற்றணும்னு வரேன். ஏமாத்துறதுனா எல்லாரும் இலவச அறிவிப்புகளை அறிவிக்க முடியாதா? சொல்கிற மாதிரி சிரிப்பேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். மொட்டை மாடியிலே ஹெலிகாப்டர் நிறுத்த உனக்கு ஹெலிபேடு கட்டித்தரேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தரேன். நான் சொல்லும்போது மட்டும் சிரிக்கிற, அவங்க சொல்லும்போது ஏன் சிரிக்க மாட்டுற? எப்படி இருக்குவார்? கேவலப்படுத்துகிறான், நம்மளை கேவலப்படுத்துகிறான். இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான் இலவசத்தை எதுக்கிறேன். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன் அப்படி ஃப்ரீ ஸ்கீம்னு போட்டு இப்படி நாட்டை நாசம் பண்ணுறீங்க, எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணு. அதுக்கப்புறம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஐயா, அவர் யார், வெங்காய நாடு பேசியிருக்காப்புல. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் இலவசத்தை விரும்பலை, அவங்க வேலை தான் கேட்குறாங்க, வேலைக்கேற்ப சம்பளம் தான் கேட்குறாங்கன்னு ஆட்சிக்கு வந்தார்னு இலவசத்தை ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிவிச்சிட்டாங்க. 2016 நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம். ஐயா கருணாநிதியும் பேசுனாங்க, ஐயா ஸ்டாலின் பேசுனாங்க, அம்மையார் கனிமொழியும் பேசுனாங்க, தம்பி உதயநிதியும் பேசுனாங்க. தோற்று போயிட்டாங்க. அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தோற்றதுக்கு டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொன்னதுனால குடிகாரன் யாரும் ஓட்டு போடலை. மதுப்பிரியர்கள் யாரும் ஓட்டு போடலை. என்ன அடுத்து அதுக்கப்புறம் வாயே திறக்கலை. இந்த 3 பேர் நிற்கிறாங்கல்ல, யாராவது வந்து நான் மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொல்ல மாட்டாங்க. சாராயக்கடையை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுவது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? நிறைந்த போதையை நாடங்களும் உழவ விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, கொலை கொள்ளை வன்முறை தடுப்பு என்று பேசுவது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவு சமூகம் யோசித்து பார்க்கணும். எனவே அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள், என்னருமை பெற்றோர்கள், என் உயிரினியே உடன் பிறந்தார்கள், நீங்கள் இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாடெங்கிலும் காரைக்குடியில் ஒரு ஓரத்தில் இன்னும் உங்கள் மகன் பேசுகிறேன் நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமாகத்தான் உங்கள் மகனை இதை பேசுகிறேன். நீங்கள் படித்த பிள்ளைகள், நீங்கள் நினைத்தால் ஒரு மகத்தான மாற்றத்தை இங்கே கொண்டு வர முடியும். ஒரு தம்பி ஒரு கவிதை போல எழுதியிருந்தான், இங்கே படித்தவனுக்கு மதிப்பில்லை, நடித்தவனுக்குத்தான் மதிப்பு இருக்கிறது. காரணம், படித்தவனும் நடித்தவனை நாடாள கூப்பிடுவதால் படித்தவனுக்கு மதிப்பில்லை என்று. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நடிப்பவர்களை தேடி தேடி இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கு அரிதாக பிறந்த மகத்தான தலைவன் நம் அப்பன் நல்ல கண்ணுவை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அவனை 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மகானை யாரென்று தெரியாமல் தோக்கடித்து, அவர் சட்டமன்றத்தின் தோக்கடித்தீர்கள், பாராளுமன்ற தோக்கடித்தீர்கள். 7 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்த மகனை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட வெல்லவன், விடுதலை போராட்டத்தில் ஒரு நாள் கூட பங்கெடுக்காதவனை 25 ஆண்டுகள் ஆள வைத்து எல்லாரையும் கடற்கரையில் சமாதி கட்டி படுக்க வைத்தீர்கள். என்னவோ ஒன்று. எனவே என் அன்பு பெற்றோர்கள், நான் எனக்கு ஓட்டு கேட்கல, உங்களுக்கு தான். என் வெற்றி இல்லை. நீங்கள் கைச்சினத்துக்கு போட்டிய மாங்குடிக்கு அவர் வென்றார், நீங்கள் தோற்றீர். சகோதரர் கார்த்தி சிதம்பரத்துக்கு போட்டியே, அவர் எம்பியானார் வென்று, நீங்கள் தோற்று போனீங்க.
ஐயா சிதம்பரத்துக்கு போட்டிங்க. நானே கட்சினதுக்கு வேலை செஞ்சேன். எங்கள் அம்மாலாம் காங்கிரஸ் தான் போட்டோம். பல முறை அமைச்சரானார். அவர் வென்றார், நீங்கள் தோற்றிரு. ஒன்றும் கிடையாது. 3 முறை மத்தியில் அமைச்சராக இருந்தவருடைய ஊர்னு எவனையாவது காட்டிடு. சொல்லு பாப்போம். சொல்லு 3 முறை இந்திய நாட்டின் பெருநாட்டினுடைய நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் இருந்தார். காரைக்குடின்னு ஊர் எங்கே இருக்குன்னு அவனுக்காக தெரியுமான்னு. ஒரு பதவியில் இல்லாத மகன், சாதாரண மகன், காரைக்குடியில் போட்டின்னு உடனே உலகத்தில் காரைக்குடி தெரியாத ஒருத்தர் இருக்கானான்கள். எனக்கே தெரியாது. இந்த மகனை வெல்ல வைக்க ஜப்பான்லேருந்து, துபாயிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஹாங்காங்லேருந்து, அரபு நாட்டிலேருந்து, லண்டன்லேருந்து, ஈழத்திலேருந்து, இலங்கையிலிருந்து, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இங்கே வந்து ஊடுருவிய பிள்ளைகள் வெயிலில் நின்று வெல்ல வைக்கணும்னு நினைக்கிறான். ஏன் ஏன் ஏன்? என் வெற்றி என் வெற்றி அவன் வெற்றி, என் வெற்றி உன் வெற்றி, என் வெற்றி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. அதனால் அவன் நினைக்கிறான். அதனால் மாற்றத்தை எங்களிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம். இந்த மண்ணிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம். வாக்கு என்பது நம்மை காக்கணும், நம் மொழியை காக்கணும், நம் இனத்தை காக்கணும், இனத்தின் மானத்தை காக்கணும், மண்ணை காக்கணும், மண்ணின் வளத்தை காக்கணும், மக்களை காக்கணும், மக்கள் நலத்தை காக்கணும், மலையை காக்கணும், காட்டை காக்கணும், மேட்டை காக்கணும், கடலை காக்கணும். எல்லாவற்றையும் காக்க வேண்டும். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். அதற்கு உங்கள் வாக்கு பயன்பட வேண்டும். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கெதிராக என் அன்பு சொந்தங்கள் தூக்க வேண்டும். அதுதான் மாற்றம். மறுபடியும் வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு அதே கை சின்னத்தில், அதே உதயசூரியனில், அதே இரட்டலையில், அதே தாமரையில் செலுத்துவது என்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம். பெரிய ஏமாற்றமாயிரும். அதனால் அறிவு சமூகமே, இன்னொரு இடம் இருக்குல்ல, அறிவு சமூகமே, என் அன்பு பெற்றோர்களே, என்னினும் இளைய என் தம்பி தங்கைகளே, இந்த நாடு உங்களுடையது. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இந்த நாடு உங்களுடையது. உங்கள் நாட்டை வளமையான எழுச்சியான புரட்சிகரமான ஒரு நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒற்றை விரலில் அது இருக்கிறது. இந்த ஒற்றை விரலை வைத்துக்கொண்டு உலகம் திரும்பி பார்க்கிற மகத்தான மாறுதலை இந்த மண்ணிலிருந்து உங்களால் தொடங்க முடியும். தொடங்குங்கள். அதை 23ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கிலே இருந்து வரலாற்றை படையுங்கள், புதிய வரலாற்றை படையுங்கள். கை சின்னம் வெல்வது சாதாரணம், ஒரு நிகழ்வு. தாமரை வெல்வது ஒரு நிகழ்வு. உதயசூரியன் வெல்வது ஒரு சம்பவம், ஒரு செய்தி, ரெட்டள ஒரு செய்தி. உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள் விவசாயத்தின் சின்னத்தில் நின்று வெல்வது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. எளிய பிள்ளைகள் வந்தார்கள், எந்த பின்புலம் இல்லை, வாரிசு இல்லை. ஐயா சிதம்பரம் மகன், அதை தவிர அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு இந்த எம்பி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? உதயநிதி ஐயா ஸ்டாலின் மகன், அதை தவிர அவர் எம்எல்ஏ ஆகி துணை முதல்வர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஐயா ஸ்டாலின் கருணாநிதி ஐயா மகன், அதை தவிர வேறு ஏதாவது தகுதி? ஒருத்தனுக்கு மகனாக பிறக்கிறதுனாலேயே உயர்ந்த பதவி கிடைச்சிரும்னா அதுதான் கொடிய சனாதனம். இந்த வீட்டில் பிறகுனாலே எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அதுதான் கேடுகட்ட சனாதனம். அதை ஒழிக்கணும். முதல்ல இவங்க வீட்டில் இருக்கிற சனாதனத்தை ஒழிப்போம், பிறகு நாட்டில் இருக்கிற சனாதனத்தை ஒழிப்போம். அதனால் என் அன்பு சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், இந்த தேர்தலை கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவோம். மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்துவோம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க. நம்முயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.